ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் கார் ஏற்றி விவசாயிகள் கொல்லப்பட்ட சம்பவம். சர்ச்சைக்குரிய லக்கிம்பூர் நகருக்கு செல்ல ராகுல் பிரியங்காவுக்கு உத்தரப்பிரதேச அரசு அனுமதி. உள்ளாட்சி தேர்தலையொட்டி வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் பள்ளி மாணவரின் பெயர் சேர்க்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. தகுதியான வாக்காளர்களை மட்டுமே வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக உள்ளாட்சி தேர்தலில் காலை 11 மணி நிலவரப்படி 20% வாக்குகள் பதிவு. மாநில தேர்தல் ஆணையம் தகவல். பச்சையப்பா சில்க் நிறுவனத்தில் 2ஆம் நாளாக இன்றும் சோதனை. வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 10ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மசினகுடியில் மரங்களின் மீது பரணமைத்த T-23 புலியின் நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிப்பு. மயக்க ஊசி மூலம் பிடிக்க 4 பேர் கொண்ட குழு தீவிர முயற்சி. பட்டாசு உற்பத்தி மற்றும் பயன்பாடு தொடர்பான உத்தரவுகளை அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும். உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு வினாத்தாள் மாற்றம். அடுத்த ஆண்டு முதல் அமலாகும் என அறிவிப்பு. விரிவான செய்திகள். உள்ளாட்சி தேர்தலையொட்டி வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் மாணவர்களும் சேர்க்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் தகுதியான வாக்காளர்களை மட்டும் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இன்றும் வரும் 9ஆம் தேதியும் தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பஞ்சாயத்து யூனியனுக்கு உட்பட்ட ஈச்சாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்கான துணை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் இருந்து தனது பெயரும் பல தகுதியான வாக்காளர்களின் பெயரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் பள்ளி மாணவர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறி ஈச்சாங்குப்பத்தை சேர்ந்த தமிழரசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் நீக்கப்பட்ட தகுதியான வாக்காளர்களுக்கு வாக்குரிமை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் சத்யகுமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஈச்சாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்கான தேர்தல் வாக்குப்பதிவு ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கிவிட்டதால் இந்த மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என்று தெரிவித்த நீதிபதிகள் ஆவணங்களை சரிபார்த்து தகுதியான வாக்காளர்களை மட்டும் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டுமென்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வந்த பெண்ணை முகவர்கள் தடுத்து நிறுத்தினர். அப்போது பெண்ணின் உறவினருக்கும் முகவர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மலையனூர் ஊராட்சியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் பெயர் தவறுதலாக அங்கனூர் ஊராட்சி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பெண் வாக்காளர் வாக்களிப்பதற்காக அங்கனூர் ஊராட்சியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்தார். அப்போது அந்த பெண் வாக்களிக்க கூடாது என்று கூறி வாக்குச்சாவடி மையத்தில் இருந்த வேட்பாளர்களின் முகவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை தட்டி கேட்ட அப்பெண்ணின் மாமனாருக்கும் வேட்பாளர்களின் முகவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அந்த பெண்ணையும் அவரது மாமனாரையும் அனுப்பி வைத்தனர்.
வாக்குச்சாவடிக்குள் ஏற்பட்ட கைகலப்பால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காலை 11 மணி நிலவரப்படி 18.62% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு மோகன் தெரிவித்துள்ளார். முண்டியம்பாக்கம், சிந்தாமணி, தொரவி உள்ளிட்ட ஊராட்சிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை நேரில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பதற்றம் நிறைந்த 296 வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி, வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை முதல் கட்டத்தில் ஒரு 296 வாக்குச்சாவடி பதட்டமான வாக்குச்சாவடியாக இருக்குது. அந்த 296 வாக்குச்சாவடியும் ஒரு சிலதில் சிசிடிவி இருக்குது, ஒரு சிலதில் வெப் கேமரா வச்சுருக்கோம், ஒரு சிலதில் வீடியோகிராஃபி பண்ணுறோம். இது தவிர ரொம்ப பதட்டமான வாக்குச்சாவடினா அதில் மைக்ரோ அப்சர்வர் அப்படின்னு அப்சர்வர் போட்டிருக்கோம். இது தவிர நம்ம ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு மைக்ரோ அப்சர்வர் போட்டிருக்கோம். எந்த விதமான பதட்டமும் இது இல்லாமல் இப்போ வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. மக்கள் பார்த்தோன்னா மிகுந்த ஆர்வத்தோட ஒரு ஜனநாயக முறைப்படி அவங்களுடைய வாக்குப்பதிவு செலுத்திட்டு இருக்காங்க. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் T-23 புலியை பிடிக்கும் பணியில் 12வது நாளாக ஈடுபட்டுள்ள வனத்துறையினர் 4 இடங்களில் மரங்கள் மீது பரண் அமைத்து புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். தொடர்ந்து போக்கு காட்டி வரும் அந்த புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க கால்நடை மருத்துவர்கள் 4 பேர் கொண்ட குழுவுடன் முயற்சி மேற்கொண்டு வருவதாக தமிழ்நாடு வன உயிரின முதன்மை வன பாதுகாவலர் திரு சேகர்குமார் நீரஜ் தெரிவித்துள்ளார். And கிராமத்தில் எல்லாருக்கு சேஃப்டிக்காக நம்ம கேர்ஃபுல் பிளானிங் பண்ணி நம்ம டெய்லி டீம் ஃபார்மேஷன் பண்ணி ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போது 4 மச்சான் போட்டிருக்காங்க. அந்த ஈச் மச்சான்லேயே உங்களுக்கு டீ டாப் ஒரு ஃபார்மேஷன் இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். அதிலேயே 3 பேர் இருப்பாங்க. ஒரு டாக்டர், ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் சேஃப்டிக்காக, ஒரு ஃபீல்ட் ட்ரேக்கர். அவருக்கு எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு டோட்டலி ஏரியாவுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாத மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி கேப்சர் பண்ணி கேஸ் ரெடியாக இருக்குங்க. ஈவன் ட்ராப்பும் ரெடியாக இருக்காங்க. தட் திஸ் காலர் ரெடி இருக்குங்க. எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் ஆப்ரேஷன். அதை நான் ஐ மஸ்ட் உங்களுக்கு ஐ ஷுட் டெல் யூ. ஸோ நாங்கள் இருக்கட்டும். ஸோ உடனே சப்போஸ் ட்ராங்குலைஸ் ஆயிடுச்சுன்னா உடனே ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். 1, 2, 3, 4, 5 NTC கைட்லைன்ஸ் இருக்குது, ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன்ஸ் வி கேட்ச் இட் நம்ம ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஆல்ரெடி டிஃபைன்டு ஸ்டெப்ஸ் இருக்கும். காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் எஸ்கேபி நிதி நிறுவனங்கள், பச்சையப்பா சில்க்ஸ் மற்றும் செங்கல்வராயன் சில்க்ஸ் துணி வகைகள் கடைகள் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திமுகவின் தெற்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினரும் எஸ்கேபி பினான்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளருமான எஸ்கேபி சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான நாகலுத்து தெருவில் உள்ள வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பு மற்றும் வரி ஏய்ப்பு புகார்கள் வந்ததன் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை தியாகராய நகர், பச்சையப்பா சில்க்ஸ் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக இன்றும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 10ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக கடலோர பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழையும், வேலூர், ராணிப்பேட்டை, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் காஞ்சிபுரத்தில் 18 சென்டிமீட்டரும், திருத்தணியில் 12 சென்டிமீட்டரும் மழை பதிவாக இருக்கிறது.
வரும் 10ஆம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதியில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கார் ஏற்றி விவசாயிகள் கொல்லப்பட்ட சர்ச்சைக்கு மத்தியில் லக்கிம்பூருக்கு செல்ல ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்திக்கு அம்மாநில அரசு அனுமதி அளித்திருக்கிறது. லக்கிம்பூர் கேரி மாவட்டம் லக்கிம்பூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற வன்முறையில் விவசாயிகள் உள்பட 9 பேர் உயிரிழந்தனர். விவசாயிகள் கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வன்முறையில் பலியான விவசாயிகளின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க செல்லும் அரசியல் தலைவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்து வந்தது. அந்த வகையில் லக்கிம்பூர் சென்ற பிரியங்கா காந்தி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து வன்முறை நடைபெற்ற லக்கிம்பூருக்கு செல்ல இருப்பதாகவும் விவசாயிகளின் குடும்பத்தினரை சந்திப்பதை யாரும் தடுக்க முடியாது என்றும் திரு ராகுல் காந்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்ததோடு பஞ்சாப் முதலமைச்சர் திரு சரண்ஜீத் சிங் சன்னி, சத்தீஸ்கர் முதல்வர் திரு பூபேஷ் பகல் ஆகியோருடன் லக்கிம்பூருக்கு சென்றார். இதற்கிடையே சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக ராகுல் உள்ளிட்டோர் லக்கிம்பூர் செல்வதற்கு உத்தரப்பிரதேச அரசு இன்று காலை அனுமதி மறுத்தது. இந்நிலையில் லக்கிம்பூரில் விவசாயிகளின் குடும்பத்தினரை சந்திக்க ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்பட 5 பேருக்கு உத்தரப்பிரதேச அரசு அனுமதி அளித்திருக்கிறது. பட்டாசு உற்பத்தி மற்றும் பயன்பாடு தொடர்பாக பிறப்பித்த உத்தரவுகளை அனைத்து மாநிலங்களிலும் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பட்டாசு உற்பத்தி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. பட்டாசு உற்பத்தி மற்றும் பயன்பாடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள், மொத்தமாக இணைக்கப்பட்ட வெடிகளை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் எல்லாவிதமான கொண்டாட்டங்களிலும் இந்த பட்டாசுகள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தனர். நீதிமன்றம் தடை விதித்த பின்பும் எங்கிருந்து இந்த பட்டாசுகள் வருகின்றன என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், பசுமை பட்டாசுகள் என்ற பெயரில் இதுபோன்ற பட்டாசுகளும் விற்கப்படுவதாக தெரிவித்தனர். பட்டாசு உற்பத்தியில் பேரியம் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேரியம் அதிகளவு பட்டாசு உற்பத்தியாளர்களால் வாங்கப்பட்டதாக சிபிஐ தெரிவித்திருக்கிறது. ஆனால் தற்போது இந்த வழக்கில் பதிலளித்துள்ள சம்பந்தப்பட்ட பட்டாசு உற்பத்தியாளர்கள் தாங்கள் பேரியத்தை வாங்கி கிடங்கில் வைத்திருப்பதாகவும் பட்டாசு உற்பத்திக்கு பயன்படுத்தவில்லை என்று வேடிக்கையாக பதிலளித்திருப்பதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். பட்டாசு உற்பத்தி மற்றும் பயன்பாடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகள் அனைத்து மாநிலங்களிலும் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை அக்டோபர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சீனாவின் ஹைனான் மாகாணத்தில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு சீனாவின் ஹைனான் மாகாணத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் டியான்ஸ்கின் கிராமத்தில் உள்ள குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. 60க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் முழுகின. கனமழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் போக்குவரத்து முடங்கியது. 1.5 மீட்டர் உயரத்திற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்களை படகு மூலம் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டு வருகின்றனர். மேலும் மீட்பு பணிகளில் வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஹைனான் மாகாணத்தில் மேலும் சில நாட்களுக்கு மழை தொடர்ந்து பெய்யும் என்று அந்நாட்டு வானிலை மையம் தெரிவித்திருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மகாளய அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தடையை மீறி பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி துலாக்கட்டத்தில் மகாளய அமாவாசையை முன்னிட்டு தடையை மீறி பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தர்ப்பணம் கொடுக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்த நிலையில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்தனர். காரைக்காலில் அரசலாறு கடலுடன் கலக்கும் தீர்த்தத்தில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பின் புனித நீராடினர். சமூக இடைவெளியை கடைபிடித்து வழிபாடு நடத்துமாறு அறிவுறுத்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
திருச்சி மாவட்டம் முசிறியில் காவிரி ஆற்றில் தர்ப்பணம் கொடுக்க பக்தர்கள் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பக்தர்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி ஆற்றில் பக்தர்கள் புனித நீராடி சிறப்பு வழிபாடுகளை நடத்தினர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள பாலசுப்பிரமணியன் கோவில் அருகே வராக நதியில் ஏராளமானோர் தர்ப்பணம் கொடுத்தனர். மேலும் கம்பம் அருகே புண்ணிய தலமாக உள்ள சுருளி திருத்தத்தில் உள்ள சுருளி ஆற்றில் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு ஏராளமானோர் தர்ப்பணம் அளித்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி கரையில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் மாம்பழச்சாலை பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அம்மா மண்டபத்தில் பிரதான வாயில் மூடப்பட்டு காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதிமுக மாவட்ட செயலாளரை தாக்கிய புகார் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்தார். சிறப்பு நீதிமன்றம் அல்லது தலைமை நீதிபதியை அணுகுமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. சாத்தூரில் கடந்த 24ஆம் தேதி அதிமுகவினரிடையே ஏற்பட்ட மோதலில் மாவட்ட செயலாளரை தாக்கியதாக முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி திரு புகழேந்தி முன்னிலையில் திரு ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் திரு அஜ்மல் கான் ஆஜராகி முறையீட்டை முன்வைத்தார். இந்த வழக்கில் நீதிமன்றம் விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படுவதாக தெரிவித்த வழக்கறிஞர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் கைது செய்யப்படுவதை தடுக்கும் முன் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அரசியல்வாதிகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திலோ தலைமை நீதிபதியிடமோ முறையிடலாம் என்றும் நீதிபதி அப்போது அறிவுறுத்தினார். நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக முகவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரத்தில் உள்ள பொன்னுசாமி நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் அமமுக முகவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். நெல்லை மாநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர் நெல்லை திரு பரமசிவம், பாளையங்கோட்டை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு அல்லல் காத்தான், பாளையங்கோட்டை பகுதி செயலாளர் திரு ரமேஷ், பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய 2வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர் சாந்தி ஆகியோர் உடன் இருந்தனர். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பாளையங்கோட்டை ஒன்றியத்தை சார்ந்த வார்டு நம்பர் 2 ராஜவல்லிபுரத்தில் பொன்னுசாமி நடுநிலைப்பள்ளியினுடைய வாக்குச்சாவடி மையத்தை நானும் நம்மளுடைய கரையிருப்பு சுப்ராஜி போன்றவர்கள் வருகை தந்து இந்த மையத்தை நாங்கள் பார்வையிட்டோம். சிறப்பான வாக்குப்பதிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக குக்கரில் அருமை சகோதரி சாந்தி வெற்றி பெறுவார் என்பது நன்றாக தெரிகிறது. சென்னையில் யோகா கற்றுத்தருவதாக கூறி பல பெண்களை ஏமாற்றிய போலி நபர் சிதம்பரம் பூவேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டையை பூர்வீகமாக கொண்ட சிதம்பரம் பூவேந்திரன் என்பவர் சென்னை கோடம்பாக்கத்தில் யோகா கற்றுத்தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி அவரிடம் பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்கள் யோகா கற்றுக்கொள்ள சென்றுள்ளனர். அவர்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி பாலியல் தொந்தரவு அளித்ததுடன் அதை வீடியோவில் பதிவு செய்து மிரட்டி பணம் பறித்துள்ளதாக சிதம்பரம் பூவேந்திரன் மீது புகார்கள் எழுந்துள்ளன. இதன் பேரில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தியாகராய நகர் காவல் துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 1000 பெண்களுக்கு மேலே ஆசை வார்த்தைகள் பேசி யோகா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி யோகால இல்லாத பார்ட்னர்ஷிப் யோகான்னு சொல்லி வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சைனாவில் ஹாங்காங்கில் அவனுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லி அந்த ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு அங்கே மூலமாக வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கா ஒரு யோக ராஜ் அலையாஸ் பூவேந்திரன். அவனுடைய தகப்பன் பெயர் சிதம்பரம். ஆனால் ப்ராப்பராக இஸ் நாட் எ யோகா மாஸ்டர். பெண்களை மிரட்டின ரெக்கார்டு வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் ஹேக் பண்ணி எடுத்துட்டோம். அது எல்லாத்தையும் காவல்துறைக்கு நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம்.
நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணுறவனை கண்டிப்பாக அவனை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. லைஃப் டைம் அவன் உள்ளே இருந்தால் தான் நம்ம பெண்களுடைய கற்பு காப்பாற்றப்படும். மகாலய அமாவாசையையொட்டி மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். புனித நீர்நிலைகளில் அனுமதி மறுக்கப்பட்டதால் கோவில் குளங்கள் நீர்நிலைகளில் தர்ப்பணம் அளித்தனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயம் அருகே மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தனர். மகாலய அமாவாசை அன்று அளிக்கும் தர்ப்பணம் அனைத்து தலைமுறை முன்னோர்களுக்கும் சென்று சேரும் என்று தெரிவித்தனர். புரட்டாசியில் வர்ற அமாவாசை மாலை அமாவாசை அப்படின்னு ரொம்ப சிறப்பித்து சொல்கிறது. அன்னைக்கு கொடுக்குற அந்த தர்ப்பணாதிகள் ஸ்ரத்தைகள் அந்த முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப அதிக பலன் கொடுக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஒரு சொர்க்கத்துக்கு வழி கோலியாக இருக்கிறது அப்படின்றது நம்ம இந்து மதம். அதை நாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருக்கிறவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இதை பண்ணுறது. இங்கே கொஞ்சம் பூஜைக்கு எல்லாம் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது மக்கள் எல்லாருமே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. குருக்கள் இல்லாமல் பண்ணுறது அவங்க பண்ணுற மாரி ஆயிடுச்சு. இது ஒரு நாள் இதை தவிர்த்து அழகாக பண்ணியிருக்கலாம். அரசாங்கம் வந்து கொஞ்சம் முறையாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏதோ பண்ண சொல்ல கூட்டம் கூட சொல்ல இன்றைக்கி ஒரு நாள் எல்லாருமே இந்துக்கள் வந்து இது முக்கியமாக வருடத்துக்கு ஒரு நாள் பண்ணுறதை வந்து கொஞ்சம் முறையாக அழகாக பிளான் பண்ணியிருக்கலாம். இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுல நம்பிக்கை அது. இந்த நம்பிக்கையை வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் செய்ய வருவோம். செய்ய வரதை வந்து இங்கே வந்து தடுக்கிறாங்க. இல்லை பண்ண விடாதனால நாங்கள் ரொம்ப மன வருத்தத்தோடு போகிறோம். என்னங்க கொரோனா டாஸ்மாகில் இல்லை, கொரோனா இங்கே தான் கொரோனா வந்துடுதா? வருஷத்துக்கு வரும்போது எங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அது. இந்த கடமையை செய்ய விடாமல் பண்ணுறது தப்பு. நவதானியம் இதெல்லாம் வச்சு அரிசி எள்ளு இதெல்லாம் வச்சு பித்ருவுக்கு செய்வாங்க. அப்படி பண்ணால் முன்னோர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் இது. அதனால தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இங்கே பார்த்தா யாருமே இல்லை, குளத்தாண்ட அவங்கவுங்க இது பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்கவுங்க எள்ளு தானம் அது பண்ணி அவங்களே பித்ருங்களுக்கு சொல்லி அவங்களே வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இதேபோல சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோவிலில் குவிந்த மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தனர். பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுத்தும் வழிபட்டனர். மதுரை மாவட்டம் திருவேங்கடம் மற்றும் சோழவந்தான் ஆற்றில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து தங்கள் முன்னோர்களை வழிபட்டனர். வழிபாட்டு தலங்களில் தற்போதுள்ள தடைகளை முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இங்கு வந்து காசிக்கு நிகரான ஸ்தலம். காசியில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பின்னாடி கங்கை ஆறு தென்வடலா பாயுது போல் இங்கே திருவேடகத்தில் திரு ஏடகனார் கோயிலுக்கு பின்னாடி வைகை ஆறு தென்வடலா பாயுது. அதனால் இந்த இடத்துல குளிச்சுட்டு வந்து முன்னோர்களுக்கு திதி மோட்ச தீபம் ஏற்றுறது வந்து காசிக்கு போய் செஞ்சு வந்ததுக்கான ஐதீகம். இன்றைக்கி வந்து புரட்டாசி மாலையபட்ச அமாவாசை. மாலையபட்ச அமாவாசைக்கு முன்னாடி அந்த 15 நாளுமே முன்னோர்களுக்கு செய்யலாம்ன்றது ஐதீகம். இந்த 15 நாள் இங்கே சிறப்பான பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி மாலையபட்ச அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றி அவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக மக்கள் அனைவரும் வந்து பிரார்த்தனை. இதனிடையே முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் மகாலய அமாவாசைக்கு தடை செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். குறிப்பாக தர்ப்பணம் செய்வதற்காக இன்று வந்த வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில மக்கள் ஏமாற்றமடைந்தனர். நாங்கள் வந்து எப்பவுமே வருஷம் வருவோம். இங்கே கூப்பிட்டு ஜாலியாக வருவோம். இன்றைக்கி நாங்கள் சாமியை பார்க்க சொல்லி வந்துட்டோம். ஆனால் வந்து நேற்றே வந்து இந்த கன்னியாகுமரியில் வந்து அறிவிக்கலை. இன்றைக்கி நாங்கள் காலைல கூப்பிட்டு வந்துட்டோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி போலீஸ்காரங்க உள்ள அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. வந்தபடி தான் எங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்க. கொரோனானால அங்கே அது முன்னக்கூடியே சொல்லியிருந்தா கூட எங்களுக்கு இதாக இருந்திருக்கும். இங்கே வந்தபடி தான் தெரியறதுனால அதனால இப்போ நாங்கள் ஒரே ஏமாற்றமாக இருக்குது எங்களுக்கு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வழங்கிய போலி விதைகளால் 30 ஏக்கருக்கு மேல் பயிரிட்ட முருங்கை சாகுபடி பாதிப்படைந்துள்ளதாகவும் அதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். உடுமலை அடுத்த குடிமங்கலம் வட்டாரத்தில் முருங்கை சாகுபடிக்காக கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் முருங்கை விதை வாங்கி விவசாயிகள் நடவு செய்துள்ளனர். ஆனால் இந்த ரகம் 1 வருடம் கடந்தும் காய்க்கவில்லை என்றும் போலி விதைகளை அரசு அதிகாரிகள் வழங்கியுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேளாண்மை பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் அப்போது வலியுறுத்தியுள்ளனர்.
வெகு சிறுனப்பட்டு சீரழிஞ்சது இதெல்லாம் போடுறாங்க. இதுலையாவது ஒரு 4 ரூபா பார்க்கலாமா அப்படின்னு. அதை விட மோசமாக கீழ்த்தரமான விதைகளாகவே கொடுக்குறாங்க. அப்புறம் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு எப்படி வந்து வாங்குவாங்க மக்கள்? ஸோ இது மாதிரி எத்தனை விவசாயிகள் கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியாது எங்களுக்கு. போன இதுலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னெல்லாம் தெரியாது. எத்தனை பேருக்கு போயிருக்குன்னு தெரியாது. எங்கள் ஏரியாவுக்குள்ள ஒரு 30 to 35 ஏக்கரா வரைக்கும் நடவு போயிருக்கு. PKN முருங்கை விதை வந்து 30 to 35 ஏக்கரா வரைக்கும் நடவு போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளவு போயிருக்குதுன்னு தெரியாது. இதுக்கு வந்து அரசாங்கம் தான் முதலமைச்சர் கவனத்தில் எடுத்து ஆய்வுக்குழு ஒன்று அமைச்சு எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணாதான் விவசாயிகள் வந்து பொழைப்பாங்க. கரெக்டான விதை பார்த்து கரெக்டாக ரிசர்ச் சென்டர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஃபண்ட் ஒதுக்குது, கவர்மெண்ட் ஃபண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் கவனமாக எடுத்து இதுக்கு வந்து சிறம்படா விவசாயிகளுக்கு வந்து உரிய இழப்பீடு கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் ப்ரைவேட்டை நம்பாமல் தான் கவர்மெண்ட் போய் நல்ல பலன் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பி போய் வாங்கினோம். ஆனால் இப்படி கவர்மெண்ட் சைடே எங்களை வந்து இப்படி ஏமாத்தினா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 35,000 ஏக்கர் கிட்ட சாகுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருக்குமே பலன் இல்லைங்கிறத இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. நாங்கள் இந்த 2 வருஷமாக இதுக்கு பாடுபட்டு எந்த பலனும் இல்லை. இதுக்கு ஒரு நஷ்டீடு அரசாங்கமாக பார்த்து வழங்கி எங்களுக்கு கொஞ்சம் காப்பாற்றி இது பண்ணால் தான் முடியும். நான் வந்து கோயம்புத்தூர் வேளாண் கல்லூரியிலேருந்து ஒரு 6-7 கிலோ விதை வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து விவசாயம் பண்ணியிருக்கிறேன். அதில் நிறையா கலப்பட விதை, அதாவது வந்து சிகப்பு விதை நிறையா செடி முளைச்சிருக்குது. அது எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் காய்ப்பு வருமா வராதான்னு சொல்லி அதிகாரிகள் தான் பார்த்து சொல்லணுங்க. இந்த PKM விதை வந்துங்க, PKM 1 விதை வந்துங்க ரொம்ப சரியான தரமானதாக இல்லாமல் இருக்குங்க. நாங்களும் நிறைய செலவு பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கு வந்து அரசாங்கம்லாம் பார்த்து அதிகாரிகள்லாம் பார்த்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து உரிய நஷ்டஈடு தரணுங்க.